சமீபமா முதலமைச்சரோட பிறந்த நாள வந்து அ சில அரசு பள்ளிகள்ல கொண்டாடுகிறோம் என்ற பெயரில், அ சில தாவேகா நிர்வாகிகள்லாம் அந்த பள்ளி மாணவர்கள வந்து "விஜய் மாமா வாழ்கன்னு சொல்லுங்க" அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சர்ச்சையாச்சு. அப்புறம் அந்த மாரி யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் அமைச்சர்களே சொன்னாங்க. இப்ப கரூர்ல விஜய் பேசின அவரு பேசின அந்த லைவ் நிகழ்ச்சி ஒரு பள்ளியில காமிச்சிருக்கிறாங்க. அத மாணவர்கள் பார்க்குறாங்க. அந்த வீடியோ வெளியாகி இருந்துச்சு. எந்த பள்ளிலாம் நமக்கு அவசியம் இல்லன்னு வச்சுக்கங்களேன். இப்ப பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அ ராஜ்மோகன் வந்து அறிவிச்சிருக்கிறார். அந்த தலைமை ஆசிரியர வந்து இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. இடைநீக்கம் செய்திருக்கிறாங்க. இப்ப ஸ்கூல்ஸ்ல இந்த மாரி பண்றது நடக்கிறது. இப்ப அடுத்த தலைமுறையினர்கிட்ட வந்து ஏற்கனவே அந்த பள்ளி மாணவர்கள்ட்ட விஜய் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்றது பதிவாகியிருக்கு. Instagram மூலமா, ஃபோன் மூலமா, அவங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக அந்த குழந்தைகள் மனதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பட் அது நிஜமான வாழ்க்கை இல்லை அப்படின்னு உணர்த்த வேண்டிய அவசியம் சமூகத்திற்கு. ஆனா இந்த மாரி இவங்களே போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு விஜய் மாமா வாழ்கன்னு சொல்றதெல்லாம் எப்படி ஏற்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது ஏற்க முடியாது. விஜய் மாமா வாழ்கன்னு சொல்றதுக்காக நாமெல்லாம் பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பல. பட் அதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம நேருவ கூட நேரு மாமா, சாச்சா நேருன்னு தான் சொல்லுவாங்க. நேருவ ஏன் சாச்சா நேருன்னு சொல்லி, நேருவோட பிறந்த நாள் தான் சில்ட்ரன்ஸ் டே இந்தியால. அப்போ இந்தியால சில்ட்ரன்ஸ் டேவே ஒரு அரசியல் கட்சி தலைவரோட பேர்ல தான் வருது. அவர் பிறந்த நாளா தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டேன்னு கொண்டாடுறோம்னா, அந்த அளவுக்கு அவர் உழைத்து, அந்த அளவுக்கு அவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து, அந்த அளவுக்கு முன்னேற்றங்கள கொண்டு வந்துட்ட பிறகு, ஒரு 20 வருஷம் கழிச்சு, விஜய் மாமா வாழ்கன்னு சொன்னாங்கன்னா, அத நாங்க ஒத்துப்போம். 2 மாசம் தாங்க ஆச்சு. வாழ்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்னங்க பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணலையே. பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. வி அப்ரிஷியேட் இட். வி ஆர் வெயிட்டிங். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்குறோம். செய்யவே இல்ல அதுக்குள்ள வாழ்கன்னு எதுக்கு சொல்லணும்? நீங்க சினிமா நடிச்சதுக்கெல்லாம் இப்ப வாழ்கன்னு சொல்லணுமா? அது தியேட்டர்ல வந்து சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல்ல வாழ்கன்னு சொல்றதுக்கு தகுதியான விஷயங்களே உண்மையிலேயே மிஸ்டர் சி. ஜோசப் விஜய் செய்வார்ன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். செய்து முடிச்சுட்டு இந்த வாழ்க வாங்கிக்கோங்க. அதுவரைக்கும் வாங்குறது டூ ப்ரிமெச்சூர், டூ ஏர்லி. இவ்வளோலாம் அவசரப்படக்கூடாது. 15, 20 வருஷம் கழிச்சு, உங்களோட பர்த்டே அன்னைக்கும் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் வச்சுக்கோங்க. அதெல்லாம் அதுக்கான தகுதி வளர்த்துக்கிட்டு அத செய்யலாம். பட் ஐ டோன்ட் திங்க் த சீஃப் மினிஸ்டர் ஹஸ் எனிதிங் டு டூ வித் இட். இதெல்லாம் இந்த சீஃப் மினிஸ்டரோட கடைக்கண் பார்வை படணுன்றதுக்காக சில பேர் அல்பமா ஆமா. சிலது செய்வாங்கல்ல. அந்த மாரியான செட்டப்பா இது இருக்கலாம். பட் ஈவன் தென் இத நம்ம ஸ்ட்ராங்கா கண்டெம் பண்ணணும். எங்க பசங்க உங்களோட பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது. நாங்க கவர்ன்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறோம். எதுக்கு அனுப்புறோம்? அங்க கல்வி பெறணுன்றதுக்கு தான் அனுப்புறோம். உங்களுக்கு ஃப்ரீ கன்டென்ட் மேக்கர்ஸ்க்காக நீங்க அவங்கள அப்படியெல்லாம் ஆக்குறது, அவங்கள நீங்க வந்து மல்டி பர்ப்பஸா பயன்படுத்திக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இப்ப கவர்ன்மெண்ட் ஸ்கூலுக்கு குழந்தைகள அனுப்புற பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ரைட்ஸ் ஆஸ் அ பேரண்ட் என்ன? குழந்தைங்களோட ரைட் என்னன்னே அவங்களுக்கு தெரியல. என் புள்ளைய நீ எப்படிடா பேச வைப்ப? எப்படி நீ வீடியோ எடுக்கலாம்? நீ யார் என் புள்ளைய வீடியோ எடுக்கிறதுக்கு? என்கிட்ட பெர்மிஷன் வாங்குனியான்னு பேரண்ட்ஸ் கேட்கணும்ல. இந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியல அது. என் புள்ள கூட வீடியோ எடுத்து அந்த வீடியோலாம் வந்துருச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆ இப்ப இப்ப வீடியோ பார்க்கும்போது நமக்கு தவறா இருக்கு தெரியுதுல்ல. எடுக்கிறது தவறு இல்ல. அது போஸ்ட் பண்றது தவறு இல்லன்னு நெனைக்கிறாங்க. எந்த குழந்தையையும் அவங்க பெர்மிஷன் அவங்க பெற்றோர் பெர்மிஷன் இல்லாம யாரும் ஃபோட்டோவோ, வீடியோவோ எடுக்கக்கூடாது. அது திருக்குறள் சொல்றது கூட இருந்தா கூட எடுக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் சொல்லிச்சு, அதனால வீடியோ எடுத்தேன்னு கூட இல்ல. எதையும் சொல்றதுக்கு, எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. குழந்தைன்றது அவங்களோட இது. அந்த குழந்தையோட இமேஜ், அந்த குழந்தையோட வீடியோ எல்லாம் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அவங்க பெர்சனல் ப்ராப்பர்ட்டி. அது ரைட் டு பிரைவசி. அத எப்படி நம்ம எடுக்க முடியும்? அதுவும் கவர்ன்மெண்ட் ஸ்கூலுக்கு நாம நம்பி பிள்ளைங்கள அனுப்புறோம். அவங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னா, எதுக்கு வீடியோ எடுக்குறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? எப்படி கவர்ன்மெண்ட் அலோவ் பண்ணுது அத? ஸோ ஓவரால் அது விஜய் மாமா வாழ்கன்னு சொன்னது கூட பெரிய விஷயம் இல்ல. அத விட பெரிய விஷயம் குழந்தைங்களோட ரைட் டு பிரைவசி இன்வேட் ஆயிருக்கு. இதுல என்ன நீங்க குழந்தைகள ஏன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க? உங்க கன்டென்ட்க்கு எங்க பசங்கள நீங்க ஏன் யூஸ் பண்ணிக்கிறீங்க? இல்ல இதுல என்ன ஆபத்தான சூழல்னா, வீடியோ எடுக்கிறவரும் அத ரசிக்கலாம். சொல்ற குழந்தையும் கூட அத ரசிச்சு சொல்லலாம். அதை பார்க்கிற பெற்றோரும் கூட என் குழந்தை எவ்வளோ அழகா சொல்லுதுன்னு கூட ரசிக்கலாம். இது மிகப்பெரிய ஆபத்துல்ல. அதுதான் பெரிய ஆபத்து. தப்பு பண்றோன்னே தெரியாம ஆ. 3 லேயர், 4 லேயர்ல தப்பு நடக்குது. நீங்க சொல்ற மாரி குழந்தைக்கும் தெரியல, வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தெரியல, பேரண்ட்ஸுக்கும் தெரியல. கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுது? கவர்மெண்ட்டுக்கு தெரியணும்ல. சில்ட்ரனுக்கு ரைட்ஸ் இருக்கு. ரைட் டு பிரைவசின்னு ஒரு இருக்கு. அந்த குழந்தையோட எந்த விதமான இமேஜும் வெளியில வரக்கூடாது. குழந்தைங்க ம். படிக்கிறதுக்கு தான் ஸ்கூலுக்கு போறாங்க. உங்களுக்கு நடிச்சு காட்டுறதுக்கெல்லாம் போல. உங்களுக்கு கோஷம் போடுறதுக்கெல்லாம் பசங்கள நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பலன்ற அந்த ரைட்ட பத்தி நம்ம இன்னும் நெறைய பேசணும். ஏன்னா பொதுமக்களுக்கு அத பத்தி தெரியல. இல்ல இப்ப ஒரு முதலமைச்சரோட அ
பிறந்த நாளை முதல்ல கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கா? நான் குழந்தையா இருந்த காலத்துல எந்த முதலமைச்சரோட பிறந்த நாளும் நாங்கெல்லாம் கொண்டாடினதே இல்ல. ஸ்கூல்ல அத பத்திலாம் பேச மாட்டாங்க. அப்படிலாம் பேச திட்டுவாங்க. காமராஜர் பிறந்த நாளுக்கு பேச்சு போட்டிலாம் வைப்பாங்களே. அதாவது காமராஜர் இறந்த பிறகு பிறகு. முன்னாள் முதலமைச்சர் காமராஜர், கல்வி கண் திறந்த அதுக்காக தானே தவிர அவர் முதலமைச்சரா இருந்தாருன்றதுக்காக இல்ல. அவர் கல்வி கொடுத்தாருன்றதுக்கு தான். அவர் செய்த அரிதான காரியத்திற்காக அவரை நம்ம மெச்சுவோம். இவர் என்ன இன்னும் செய்யவே இல்லையே, செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு அவர் செய்து முடிச்சிட்ட பிறகு நம்மளோட முதலமைச்சர் ஜோசப் விஜய், அவர் அதுக்குள்ள அவருக்கு பட்டம்லாம் கொடுத்து டாக்டர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிடுவாங்க. இல்ல அவருக்கு ஒரு சிறப்பு பேர் சொல்லிடுவாங்க. அந்த சிறப்பு பெயர் சொல்லி அந்த முதலமைச்சர் செய்தார்ன்னு சொன்னா, அப்ப நம்ம அத வாழ்த்தலாம், பாராட்டலாம், மெச்சலாம். அத சூப்பர்ன்னு சொல்லலாம். இப்ப எப்படி சொல்ல முடியும்? இட்ஸ் டூ ஏர்லி. இவ்ளோ அல்பமா எதுக்கு நீங்க குதிக்கிறீங்க? இப்ப தானே வந்தீங்க. அதாவது பப்ளிக் ஸ்கூல்ல என்ன இருக்கு, இது சரியில்ல, அது சரியில்ல, சில விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. இப்ப வந்து கல்வி, மருத்துவம், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து நஷ்டத்துல தானே போகுது நமக்கு கவர்மெண்ட் சர்வீஸ்ல. ஸோ சில ஏரியாக்கள்ல பிரச்சனை இருக்கலாம். பட் ஸ்மார்ட் போர்டு அப்படின்றது வந்து எல்லா அரசு பள்ளிகளும் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்து கடந்த அரசெல்லாம் அதை செய்தாங்க. அந்த ஸ்மார்ட் போர்டில் வந்து விஜய் சிஎம் விஜய் பேசுற ஸ்பீச்சை லைவ் பண்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப இல்ல அதிர்ச்சியா இருக்கு. சிஎம் வந்து வேற ஏதாவது நாட்டு மக்களுக்கு நற்செய்தி, முக்கியமான அறிவிப்பு, இப்போ ஆக்சுவலி மன் கி பாத் மாரி அவரு குழந்தைகள் கிட்ட பேச வேண்டிய விஷயம் ஏதாவது பேசி அது ஒளிபரப்பாயிருந்தால் கண்டிப்பா நம்ம பாராட்டலாம். அவர் ஒரு ரேலியில பேசுறாரு. அவர் ரேலியில பேசுறதெல்லாம் பசங்களுக்கு எந்த கல்வி விதத்தில இல்ல எந்த விதத்திலயும் அந்த குழந்தைங்களோட அறிவு சுடர வளர்க்க போதா? ஒண்ணும் வளர்க்க போறது இல்லல்ல. அப்ப எப்படி நீங்க டைவர்ட் பண்ணி இத பண்றீங்க? அப்ப புரோபகேண்டா பண்றீங்கல்ல. பொலிட்டிக்கல் புரோபகேண்டா ஸ்கூலுக்கு எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? அது சீஃப் மினிஸ்டரோட அனுமதியோட அவர் தெரிஞ்சு தான் நடக்குதா? இல்ல வேற யாராவது அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த மாரி நொல்ல வேலை பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் அப்சர்ட். ஹவ் கேன் யூ டூ தட்? யூ கேனாட் யூஸ் சில்ட்ரன் ஃபார் புரோபகேண்டா. திஸ் இஸ் நாட் ரைட். தி சீஃப் மினிஸ்டர் ஷுட் நாட் செட் அ பேட் பிரசிடென்ட். அவரு இது பண்ணவே கூடாது. இது அவரோட கவனத்துக்கு வந்தா, இத கண்டிப்பா அவரு தட்டி கேட்டு அத மாத்தணும். ஸ்மார்ட் போர்ட் வச்சிருக்கிறது வந்து அத ஆக்சுவலி எஜுகேஷனல் பர்ப்பஸஸ்க்காக மட்டும் தான். இப்ப ஆர்எஸ்எஸ் பண்றதுக்கும், இவங்க பண்றதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஆர்எஸ்எஸும் குழந்தைகளை இந்த மாரி நீ வா ஜெகம் புகழும் புண்ணிய கதைய பத்தி பேசு. இந்த தேசம் வந்து இப்படிப்பட்டது, ராமர் அப்படிப்பட்டவரு, இந்த மதம் இப்படிப்பட்டதுன்னு சொல்றது எவ்வளோ தவறோ, அதே மாரி தாவேகாவும் யங் சில்ட்ரன போய் இந்த மாரி இன்டாக்ட்ரினேட் பண்றது மிகப்பெரிய பெரிய தவறு. இப்ப கட்சி நிகழ்ச்சிகள்ல கூட இப்ப அரசு பள்ளிகள் தவிர்த்து கட்சி நிகழ்ச்சியில் நிறைய சிறிய குழந்தைகள், குழந்தை தான் அவங்க, ஒரு 10 வயது 9 வயது, அவங்க கட்சி துண்டு போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு தண்ணீர் கொடுக்குறாங்க, இல்லை நலத்திட்ட உதவி செய்யும் போது அந்த குழந்தைகள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஆர்வத்தோட செய்யறாங்க, குடும்பத்தோட சில பேர் நிக்கிறாங்க. அதை எப்படி பொலிட்டிக்கலா குழந்தைகளை வந்து இல்ல ஆக்சுவலி இப்ப நீங்க தாவேகா பத்தி சொல்றீங்கன்னா, இதுவரைக்கும் அவங்க வந்து குழந்தைகள கூட்டிட்டு வராதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, இளம் பெண்கள் வராதீங்க, வயதானவர்கள் வராதீங்கன்னு தான் சொல்றாங்க. மக்கள் தான் ஆர்வத்துல போறாங்க. அப்ப அவங்க கூப்பிட்டாங்கன்னு அந்த அர்த்தத்துல எடுத்துக்க முடியாது. மக்களே குழந்தைகளே வந்து அவங்க அதான் சொல்ல அவங்கள அறியாம சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அவங்களுக்கான இந்தியன் ஜாக்கி சான், தமிழ்நாட்டு ஜாக்கி சான். நம்ம ஜாக்கி சான்ற மாரி அவங்க ஆசையா வராங்க. நம்ம ஹீரோ சிஎம் ஆயிட்டாரு. அதனால குழந்தைகள் ஆர்வமா வராங்க. பட் பேரண்ட்ஸோட கடமை வந்து இத டிஸ்கரேஜ் பண்ணணும். இது நாட் சேஃப், அதெல்லாம் போகக்கூடாது. விஜயே திட்டுவாரு. அதை என்கரேஜ் பண்றாங்க. அதான் பெற்றோரோட இதுதான் சோகமான விஷயம். பெற்றோரே குழந்தை மாதிரி இருக்கிறாங்கன்றது சோகமான விஷயம். வி ஹேவ் டு டாக் டு தெம். இது இப்படி உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உங்க குழந்தைங்கள ரிஸ்க்ல போறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. குழந்தைய கேட்டா கூட நீங்க குழந்தை இல்லல்ல, நீங்க தானே பேரண்ட். அந்த குழந்தைக்கு அறிவு சொல்ற இடத்துல நீங்க தானே இருக்கிறீங்க. எதுக்கு ஒத்துக்கணும், எதுக்கு ஒத்துக்க கூடாதுன்னு ஒரு விவஸ்தை இருக்குல்ல. நீங்க குழந்தை எஜுகேட் பண்ற இடத்துல இருக்கிறீங்க. நீங்க போய் இமோஷனலா இந்த மாதிரி ஃபூலிஷா நடந்துக்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நிறைய தவறுகள் பேரண்ட்ஸோட இந்த மாதிரி இம்மெச்சூர் பிஹேவியர்னால தான் வருது. குழந்தைகள், பெற்றோர்கள், ஆசிரியர்களே அதுல தானே இருக்காங்க. இப்ப அவங்களே வந்து ஃபேன் மோட்ல இருக்காங்களே. ஸோ இந்த ஃபேன்டம் பத்தி ஆக்சுவலி நம்ம எதிர்கட்சி தலைவர்கள் இதை பத்தி பேசி இதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும் லெஜிஸ்லேச்சர்ல. இதை விட்டுட்டு வேற எதை அதை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எங்க அப்பா எங்க தாத்தா கதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த ரசிகத்தன்மை எதை சொல்லியும் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அரசு நினைத்தால் அதை சரி பண்ண முடியும். அரசு நிகழ்ச்சி, அரசு நடத்துற பள்ளிக்கூடங்கள், இப்ப அரசுன்றது பொது எந்திரம். இப்ப தாவேகா அரசு நடத்துதே தவிர அந்த மிஷின் வந்து ஏற்கனவே இருக்கிற மிஷின். அந்த குதிரை ஏற்கனவே ஓடின்னு இருக்கு குதிரை. அந்த குதிரை மேல ஸ்டிக்கர் வேணா ஓட்டலாமே தவிர நீங்க ஓனர் கிடையாது. அரசு எங்களுடையது, மக்களுக்கானது.
அப்போ அதை இப்போ தாவேக ஹைஜாக் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி திமுக வை யாருமே ஹைஜாக் பண்ணக்கூடாது. அந்த எந்திரம் அது பாட்டு செய்தாதான், எந்த பொலிட்டிக்கல் அலைன்மென்ட்டும் இல்லாமல் அது பாட்டு அதோட வேலையை செய்தாதான் அதற்கு மரியாதை. அதை நீங்க கரப்ட் பண்ணி ஹைஜாக் பண்றீங்கன்னா, அதை ஹைஜாக் பண்ணது தாவேகான்றதுக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. அது சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாம நடந்ததுன்னா, எதிர்க்கட்சியோட வேலை என்ன? மீடியாவோட வேலை என்ன? சீஃப் மினிஸ்டரோட கவனத்துக்கு அத கொண்டு வரணும். சீஃப் மினிஸ்டர் கவனத்துக்கு அது வந்துட்ட பிறகு சீஃப் மினிஸ்டரோட வேலை என்ன? இது மாரி நடக்காம அவர் பார்த்துக்கணும். ஸோ இது படிப்படியா அவங்கவங்க அவங்க வேலைய செய்தா எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். வி ஆர் டூயிங் அவர் ஜாப். லெட்ஸ் சீ ஹவ் இட் கோஸ்.